Hello. நம்ம இந்த Salesforce ட்ரைனிங் வந்து ஏஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் 2018லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். பட் அதில் எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய மேஜர் பிரேக் த்ரூனே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ட்ரைனிங்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அதில் ஒரு சிலர் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ட்ரைனிங் படிக்க மாட்டாங்க. இடையிலேயே ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. ஒரு 2 மாதம் படிப்பாங்க, 3 மாதம் படிப்பாங்க. ஏதோ ஒரு ரீசனால் ட்ராப் அவுட் ஆவாங்க. சரி, என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆராயும் போது தான் தெரிஞ்சுது, அவங்க ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான ரீசன் கோடிங் வராமல் ட்ராப் அவுட் ஆகலை, சேல்ஸ்ஃபோர்ஸ் புரியாமலாம் ஆகலை. அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, ஒரு விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. நம்பர் 1, அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. 2வது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த என்டியூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்த வந்து தாங்கி கொள்ளக்கூடியது, அந்த என்டியூரன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. சொல்லப்போனால் கொஞ்சம் பலவீனமாகவே இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறதே இல்லை. அது பெரியவங்க, சின்னவங்க, தெர் ஆர் பீப்புள் வித் ஏஜ் ஆஃப் 21, 22 ஜாயினிங் ஹியர், ஏஜ் வித் 40, 45 ஜாயினிங் இன் AJST ஃபார் Salesforce ட்ரைனிங். பட் இதை எப்படி சரி கட்டுறது? ஏன்னா இப்போ ஒரு டெக்னிக்கல் டாபிக்ஸ் தெரியலன்னா சொல்லிக் கொடுக்கலாம், நல்லா வீடியோ ரெடி பண்ணலாம், ஒரு டியூட்டரை வச்சு சொல்லித்தரலாம். இந்த பெர்சிவரன்ஸ், என்டியூரன்ஸ், கன்சிஸ்டன்சி, தென் வந்து ஃபோக்கஸ்ட், இதெல்லாம் எப்படி சொல்லித்தரது அப்படின்னு பார்க்கும்போது தான் வி அண்டர்ஸ்டுட், இங்கே நிறைய பேருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து மொபைல், டிவி அது மட்டும் கிடையாது. பாதி பேர் Salesforce ஏன் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, they want to get distracted from the outside world, says that நம்ம வீட்டிலேயே இருக்கோம், நம்மளை வந்து யாருமே மதிக்கலை, நம்மளை ஒரு செல்ஃப் ஒர்த்தாக ஃபீல் பண்ணலை, வேலைக்கு போகாமல் இருக்கோம், நம்மளை யாராவது ஏன் வேலைக்கு போகலன்னு கேட்டுருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை ப்ரூவ் பண்ணலாம், அப்படி அந்த மாதிரி தான் வராங்களே தவிர, ஈவன் இங்கே வந்ததுக்கு பிறகும் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, நம்மளை எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, சீக்கிரம் கோர்ஸை முடிக்கணும், சீக்கிரம் வீடியோ முடிக்கணும், சீக்கிரம் கேஸ் ஸ்டடி ரிவ்யூ வாங்கணும்னு சொல்லிட்டு அவசரமாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஒரு 3 மாதம் தெளிவாக உக்காந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செலவு பண்ணாங்கன்னா தாராளமாக Salesforce படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். பட் 3 மாதத்தில் முடிக்க மாட்டாங்க. 4 மாதம், 5 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டைம் எடுத்துக்கிறாங்க. எதுக்காகனா, ஒரு சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கிறதுக்கு. இது என்னடா ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே மிஸ் ஆகுது. ஸோ வி ஸ்டார்டட் டேக்கிங், இப்போ சமீப காலமாக Salesforceல அபெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் இருக்கும், அது சொல்லித்தரத்துக்கான ஒர்க் ஷாப்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு 30 நிமிஷம் என்ன பண்ணணும், லைஃப் ஸ்கில்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த லைஃப் ஸ்கில்ஸ் எதுக்காகனா, நம்மளோட சுயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நர்ச்சர் பண்ணணும். நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன், நான் பெர்சிவரன்ஸாக இருப்பேன், நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன், நான் மற்றவங்களுக்கு சொல்லி தருவேன், நான் மற்றவங்கள்ட்ட மிங்கிள் பண்ணி கலந்து பேசுவேன். அந்த மாதிரி வி ஸ்டார்டட் ஆஸ்கிங் தம் டு ரைட் அஃபர்மேஷன்ஸ். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய லைஃப் ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த அபெக்ஸில் கவர் பண்ணும் போது அதோட ஃபீட்பேக் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். சம் ஆஃப் த ஃபீட்பேக் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய பாஸ்ட்ல வந்து ஒரு ஹர்ட்டிங்ஸ் இருக்கு, ஒரு செல்ஃப் ஹீல் அங்க தேவைப்படுது, அவங்கள பத்தின ஒரு செல்ஃப் அவேர்னஸையும் அவங்களுக்கு அங்க தேவைப்படுது. they need someone to sit with them. நான் பேசுறேன், நான் கேள அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெண்ட் அவுட் பண்ண வைக்கிறதுக்கு இங்க ஆள் இல்லை, அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அவங்களுக்கு நிறைய இருக்கு, தலையில வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்றதுக்கு இருக்கு. பட் they don't have find a proper person to share. ஒரு வாட்டி 2 வாட்டி ஒருத்தவங்களை கூப்பிட்டு புலம்புறதை கேட்க சொல்லலாம், எவ்ரிடே எப்படி பண்ணுறது முடியாது இல்லையா? ஸோ வி ஸ்டார்டட் ஆஸ்கிங் தம் டு டூ ஜேர்னலிங். ஜேர்னலிங்னா என்ன, அது எப்படி பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அதன் மூலிமா அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா, கொஞ்சம் அவங்களுடைய அந்த பாஸ்ட் ஹர்ட்டிங்ஸ்லேருந்து ஒரு செல்ஃப் ஹீல்லேருந்து வெளியில் வர முடியுது, அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியுது. கொஞ்சம் அவங்க கன்சிஸ்டன்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல செல்ஃப் ஹீலுங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருட ட்ரைனிங்ல இந்த நம்ம இருக்கக்கூடிய எரால வந்து நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. சோஷியல் மீடியா, ரீல்ஸ்,
படங்கள் புது புது படங்கள் வந்துடுது. நம்ம கூடவே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, இங்கே அலோவ் பண்ணவே மாட்டேங்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்றில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி we need to spend some mindful time with us when we need someone. இல்லை யாராவது நம்மளுக்கு தேவைப்படுறாங்கன்னா, தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா spend your mindful time with them. 1 minute 2 minute, அதை யாராக வேணா இருக்கலாம், ட்ரைனீஸாக இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அப்பா அம்மா, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரங்களை செலவிடுங்க. அந்த நேரங்கள் செலவிடும் போதும் நீங்கள் ஒரு ஃபோனு அவங்க ஒரு ஃபோனுன்னு இல்லாமல் அவங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை உருவாக்குங்க. கடன்னு கொட்டி தீர்த்துருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே இன்க்ளூடிங் மீ ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வேணால் நம்ம குஸ்டியா இப்படிலாம் இருக்கலாம் போகலாம். பட் மனதளவில் அந்த பலம் இல்லாதனால நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டாக செய்ய முடியல. மனதளவில் நம்ம பலமாக இல்லாதனால நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக எடுத்தும் பண்ண முடியல. இது ஒரு நாள் 2 நாள் சரி ஆகாது. இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. நிறைய நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு எந்த உடனே அஃபிர்மேஷன்ஸ் எழுதுறது, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை பற்றி ஜேர்னலிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஏஜிஎஸ்டி ட்ரைனர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதோட ஃபீட்பேக்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஐம் ஹாப்பி தட் வி ஸ்டார்டட் திஸ் அண்ட் வி ஆர் ஏபிள் டு டூ திஸ் பிரேக் த்ரூ. பட் இந்த வீடியோ எதுக்காகன்னா, இதே மாதிரியான ட்ரைனிங் துறையிலையோ இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குற நீங்களாக இருக்கலாம், இல்லை குடும்ப சூழலில் ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிற ஆட்களாக இருக்கலாம், தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, ட்ரை டு ஸ்பெண்ட் எ மைண்ட்ஃபுல் டைம் வித் தம். ஃபோனு, லேப்டாப் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் சிட் அலாங் வித் தம். உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களில் ஓப்பனாக வெண்ட் அவுட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அதுக்கான ஸ்பேஸை கொடுங்க. இதில் யாருக்கும் அட்வைஸ்லாம் கொடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் மனசில் உள்ளதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாலே நம்மளுக்கு நல்ல ஒரு கிளியர் மைண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம போயிட்டு எதுவும் அட்வைஸ் பண்ண வேணாம். பிரச்சனையே இங்கே என்னன்னா, தே ஆர் நாட் ஸ்பெண்டிங் டைம் இன் ஐடென்டிஃபைங் என்ன மாதிரியான பிரச்சனை நம்மளுக்கு போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லவே மாட்டுறாங்க. அதனால என்ன ஆயிட்டு இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஐம் ஹாப்பி தட் வி ஆர் ஏபிள் டு டூ திஸ். ஸோ நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கு இது பண்றதுனால என்னங்க கிடைக்க போகுது, எனக்கு காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நிறைய பேர் இருப்பாங்க. இதையே என்ன பண்ணலான்னா அடுத்து பணமா மாத்துறதுக்கெல்லாம் வழி இருக்கா அப்படிலாம் பார்ப்பாங்க. இதுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா நிச்சயமா இதுல புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னைக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண காசு கூட நீங்க சம்பாதிச்சிடலாம். ஆனா நீங்கள் இதில் மூலியமா மற்றவங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுறது மூலயமா, மற்றவங்களுக்கு உங்களுடைய மைண்ட்ஃபுல்லான டைமை கொடுக்கறது மூலயமா வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது உங்களையும் சரி உங்களை சேர்ந்தவங்களையும் சரி ஒரு அரணாக இருந்து கண்டிப்பாக பாதுகாக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த பாசிட்டிவிட்டி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை இந்த மாதிரி வாய்ப்புகள் தராங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டேருந்து வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஒரு அரண் உருவாக்கிக்கிங்க. இதில் காசு சம்பாதிக்க முடியலனாலும் நிறைய புண்ணியங்களை சம்பாதிக்கலாம். I'm happy and thanks to all the AJST trainees and associates for giving us this opportunity to be blessed. Thank you.